வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச், பேசிக்கான ஸ்டிச், எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிச். ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணணுன்னா இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணாமல் நம்மளால் அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டிச் தான். ஸோ எல்லாருமே கவனமாக நோட் பண்ணுங்கள், கவனமாக வாட்ச் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் ப்ராப்பராக நம்ம போடுறதுன்றதை கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன், அதில் வந்து ஏபிசிடின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது ஊசியை ஏ வழியாக வெளியில் எடுங்க. ஓகேவா? கீழேருந்து மேலே ஏ வழியாக வெளியில் எடுத்து அந்த நீடில் அப்படியே அதே ஏ புள்ளியிலேயே வந்து கீழே இறக்குறீங்க. ஓகேவா? ஏ புள்ளியிலேருந்து வெளியில் எடுத்து அதே ஏ புள்ளியிலேயே உள்ளே இறக்குறீங்க. பட் ஃபுல்லாக உள்ளே இறக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டுருக்கணும். அது வந்து நம்மளுக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். சரியா? அந்த லூப்பை வந்து பி புள்ளியிலேருந்து நீடில் எடுத்து அந்த நீடில் அந்த லூப்புக்குள்ளே எடுக்கணும். நம்ம ஏலேருந்து எடுத்துருக்கிற அந்த லூப்புக்குள்ளே தான் வந்து பியிலேருந்து எடுக்கக்கூடிய நீடில் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கவனமாக நோட் பண்ணுங்கள். மறுபடியும் இப்போ அந்த லூப்புக்குள்ளே தான் வந்து நம்ம நீடில் வந்து இறக்க போகிறோம். ஸோ பி புள்ளியில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிற அந்த லூப்புக்குள்ளேயே தான் வந்து நீடில் இறக்க போகிறோம். ஸோ மறுபடியும் ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது. அதை வந்து சி புள்ளி வழியாக நீடில் வெளியில் எடுத்து அந்த லூப்புக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா செயின் ஸ்டிச் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வச்சா வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரேமை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி பிடிச்சிக்கோங்க. இப்போது கரெக்டாக அந்த செயினுக்குள்ளே நீங்கள் நீடில் உள்ளே இறக்கி அடுத்த புள்ளியில் நீடில் வெளியில் எடுக்கிறீங்க. ஓகேவா? நீடில் எடுத்து இப்போ அந்த இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணோன்னா செயின் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். கரெக்டாக நான் எப்படி கொடுக்குறேன்றதை பாருங்கள். செயினுக்குள்ளே கொடுத்து தான் நம்ம நீடில் வெளியில் எடுக்கணும். சரியா? இப்படி நம்ம அந்த நூலை வந்து சுற்றி விடுறோம் இல்லையா செயின் ஸ்டிச்சுக்காக, சுற்றும் போது கரெக்டான டைரெக்ஷனில் சுற்றணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் சுற்றுனீங்க, நூல் எந்த டைரெக்ஷனில் வருதோ அந்த டைரெக்ஷனில் தான் நீங்கள் எடுக்கணும். ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து சுற்றி விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி திருகிக்கிறோம். செயின் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு நீட்டாக கிடைக்காது, ஒரு மாதிரி திருகி கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ மறுபடியும் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். இந்த டைரெக்ஷனில் போட்டால் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். சரியா? இதுதான் கரெக்டான டைரெக்ஷன். இப்போ நான் உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ நான் தப்பாக போட்டிருக்கேன். அந்த செயின் ஸ்டிச் வந்து ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது வரைக்கும் நம்ம போட்ட செயினுக்கும் இந்த செயினுக்கும் வித்தியாசம் தெரியும் நல்லாவே. ஸோ அதனால் கரெக்டான டைரெக்ஷனில் அந்த நூல் வந்து எந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்மளுக்கு வருதோ அந்த பக்கமாக பார்த்து சுற்றி விடணும். சரியா? அதுவுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தான், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நூலை வந்து நம்ம இழுத்து விடுறோம் இல்லையா? இப்போ நம்ம எடுத்துட்டு நூலை வந்து நம்ம சுற்றிட்டு இப்போ நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த நீடில் டைரெக்டாக அதோட டைரெக்ஷனில் தான் இழுக்கணும். நீங்கள் வந்து இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இழுத்தீங்கன்னா செயின் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. கரெக்டாக பாருங்கள், இதோட டைரெக்ஷனில் இப்படி தான் இழுக்கணும். இதை வந்து நம்ம இப்படி இழுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கே செயினே இல்லை பாருங்கள், வெறும் நம்மளுக்கு ஒரு முடிச்சு மட்டும்தான் இருக்குது. ஸோ செயின் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி தப்பாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கூட உங்களால் பிரிக்கவும் முடியாது. செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் எல்லாத்தையும் தான் வரிசையாக பிரிச்சாகணும், இடையில வந்து பிரிக்கவும் முடியாது. ஒன்று தப்பாக போட்டிங்கன்னா எல்லாத்தையும் தான் வரிசையாக பிரிச்சாகணும். இப்போ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே லாஸ்ட்டாக வந்து பக்கத்தில் உள்ள இடத்துல கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கிட்டு நம்ம எப்பவும் போல் முடிச்சு போட்டுருங்க. இப்போ மறுபடியும் ஒன்று வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீடியில் வந்து கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே ஹோலில் வந்து நீங்கள் நீடியில் விட்டு பக்கத்தில் வந்து நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? எடுத்துட்டு இப்படி அப்படியே வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி சுற்றி விட்டுருங்க. நீடிலில் நூலை வந்து அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணி சுற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பக்கத்தில் அந்த செயினுக்குள்ளே நீடியில் கொடுத்து எடுக்கணும் வெளியில். சரியா? மறுபடியும் அந்த செயினுக்குள்ளே நீடியில் கொடுத்து வெளியில் எடுங்க. இது கரெக்டாக நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்து ஃப்ரேமை கம்ஃபர்டபுளாக கையில் பிடிச்சிட்டு பொறுமையாக உட்காந்து போட்டு விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும்.
இந்த மெத்தட்லேயும் போடலாம். இல்லை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த செயினுக்குள்ளே நீடில் உள்ளே ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீடில் வெளியில் எடுத்து இந்த மாதிரி அந்த லூப்பை நீடிலுக்குள்ளே போட்டு விட்டுருங்க. இந்த மெத்தட்லேயும் போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 2 மெத்தடுமே நான் காட்டியிருக்கேன். இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நூல் வந்து வெளியில் வந்துருச்சு. இதை நீங்கள் முடிக்கிறதா இருந்தால் பக்கத்தில் அந்த இடத்துல உள்ளே கொடுத்து நீங்கள் வெளியில் வந்து முடிச்சு போட்டுக்கலாம் பேக் சைடு. சரிங்களா? செயின் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த ஸ்டிச் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டிச். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 3 லைன் போட்டு 3 லைனில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த ஸ்டிச்சுக்காக. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.